பிரைஸ் தி லார்ட். வார்த்தை வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. சங்கீதம் 109:28 அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியேனோ மகிழ கடவன். ஆமென். இந்த நாளில் இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு தாவீதுடைய அழகான வசனம் பாருங்க. தாவீது சொல்லுகிறார், அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். இந்த வருஷத்துல ஆரம்பத்திலிருந்தே பார்த்துட்டு வரோம், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். இது ஒரு பெருக்கத்தின் ஆண்டு, அவரே உங்களை ஆசீர்வதிக்கிறவர்னு சொல்லி பார்த்து வரோம் பாருங்க. சில நேரத்தில் மனுஷங்க அவங்களுடைய ஆலோசனை கேட்கணும், அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு நம்ம நடக்கணும்னு நினைப்பாங்க பாருங்க. ஆனால் ஆண்டவர் நினைக்கிறார், மனுஷனுடைய ஆலோசனை காட்டணும், நீ என்னுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கும்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்லுகிறார். ஆனால் இங்கே மனுஷங்க அவங்களுடைய ஆலோசனை நம்ம கேட்காத போது அவங்க சபிக்கிறாங்க. தட் மீன்ஸ் பொறாமையினால என் பேச்சை கேட்கல, என் பேச்சை கேட்காம நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் பொறாமையினால மனுஷங்க சபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சாபத்தை அவங்க வாழ்க்கையில் கொண்டு வர மாட்டார். அதனால தான் தாவீதுங்க சொல்லுகிறார், அவர்கள் சபித்தாலும் நீர் எங்களை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி தாவீது எழுதுகிறார். அவங்க எனக்கு விரோதமாக எழும்பினாலும் அவங்க வெட்கப்பட்டு போகட்டும், உமது அடியனாகிய நானோ உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறதுனால நான் மகிழ கடவன் அப்படின்னு சொல்லி தான் இங்கே அழகாக தாவீது எழுதி வச்சிருக்கார். ஸோ நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது அவரே உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஜனங்கள் உங்களை சபித்தாலும் ஆண்டவர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். சாபத்தை அவர் மாற்றி போட்டு அதை ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கையில் தருகிறவர். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புறவங்க வெட்கப்பட்டு போவாங்க. ஆமென். God bless you. ஆமென்.